அரசியல் வேட்டை. தோழி ஈஸ்வரிக்கு மனமார்ந்த நன்றிகள். மயிலாடுதுறை என்று பெயர் பெற்ற மாயவரத்தில் பிறந்த மோகன் என்கின்ற அப்துல்லா, அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் இந்த நோன்பு நாள் எல்லாருக்குமே நல்லா அமைதியாக அற்புதமாக எல்லாரும் நோன்பு பிடிச்சி இன்னைக்கு 27 நோன்பை நோக்கி ரம்ஜானை வரவேற்று காத்திருக்கிறோம். இது ஒரு 15 வருட மன கஷ்டம், மன உளைச்சல். நான் அமைதியாக தான் இருந்தேன். மீடியாவுக்கு வரக்கூடாது, மீடியாவுக்கு சொல்லக்கூடாதுன்ட்டு சும்மா என்னோட யூடியூப் சேனலில் மட்டும் கொஞ்சம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன், ஏதாவது கவிதையை சொல்லிட்டு இருப்பேன். மக்களோட புரிந்துரையில் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். சில நாட்களாக மன உளைச்சலை ஏற்படுத்திய எங்கள் கோயம்பேடு 3வது செக்டர் பள்ளிவாசல், இது ஒரு 15 வருஷமா சிறு பள்ளிவாசலை தொடங்கி ஒரு 15 பேர் நின்று தொழுதுகிட்டு இருந்த பள்ளிவாசல். அன்னைக்கும் ஒரு அமைப்பு வந்தது. அந்த பள்ளிவாசலால் அவங்களுக்கு இறைஞ்சலா இருக்கு, வாங்கு சத்தம் கேட்குது, நோன்பு நாளில் தராவி தொழுது சவுண்ட்லாம் அதிகமாக இருக்குன்னு நம்ம கேட்டன் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 11 ஆரம்பிச்சு, அதையும் சொல்லிடுறேன். அப்படி வந்த காலகட்டத்தில் அந்த கேட்டன் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் தொழுக வைக்கக்கூடாது, இந்த மைக்கு கட்டக்கூடாது, ஆர்னு வைக்கக்கூடாது தடை போட்டாங்க. அப்போ அந்த பள்ளி இமாம், அந்த நிர்வாகி தெலுங்குக்காரு, அவங்க மனைவி ஒர்க்ஷாப் இருந்தாங்க. என் பொண்ணு பிள்ளைங்க எல்லாம் அவங்கள்ட்ட தான் குரான் ஓதுறது கற்றுக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் எதிர் வீடு பக்கத்து வீடு என் வீடுங்க ஓடி என்னங்க இது மாதிரி பள்ளிவாசலேருந்து வைக்கக்கூடாது, ஓதக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லவும், நானும் என் மனைவியும் கொஞ்சம் பொதுநலவாதி. கரண்ட் இல்லைன்னா நாங்கள் போவோம், ரோடு சரியில்லைன்னா போவோம், சாக்கடை அடிச்சுக்கிட்டா போவோம். அந்த ஏரியாவில் சுமார் ஒரு 1800 வீடு, 2800 வீடு இருக்கு, 5 கோவில் இருக்குங்க, ஒரு சர்ச் இருக்குங்க. இந்த நிலையில தான் நாங்கள் நேராக ஸ்டேஷனில் போயிட்டு எங்கள் அதிகாரியை பார்த்து, இது மாதிரி லோகண்ணன் பேர், எங்கள் தலைவர் மாயாகுலம் கவிஞர் தொழிலதிபர் ஷேக் முகமது தான் இந்த இடத்தோட டோட்டல் கான்ட்ராக்டும் அவர்கிட்ட தான் இருக்கு. அதாவது கோயம்பேடு உருவாகிறதுக்கு எந்தெந்த இடம் யார் யார் கையில் போனுச்சு, எங்கே இருக்கு, என்ன இருக்குன்னா அத்தனை விவாவரிகளும் கோர்ட்டு வரைக்கும் போய் அதிகாரிகளை சந்தித்து பல முயற்சிகள் பண்ணி 1வது செக்டரில் ஒரு பள்ளிவாசல், குலசேகரபுரத்தில் ஒரு பள்ளிவாசல், இங்கேருந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கு என் பிள்ளைங்க கஷ்டப்படும். அந்த 3வது செக்டர்லேருந்து 1வது செக்டர் வர்றதுக்கு அங்கே உள்ள பள்ளியிலையும் சில குளறுபடிகள் நடந்தது. அதனால தான் 3வது செக்டரில் ஒரு பள்ளிவாசல் திறந்தோம். அந்த பள்ளிக்கு எதிர்ப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ பொதுநலமாக செயல்படுற நானும் என் மனைவியும் போயிட்டு அதிகாரியை பார்த்து, என்ன சார்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா அப்படிதாம்மா இருப்பானுங்க, எல்லாம் உங்ககிட்ட வாங்கிட்டு அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டு ரம்ஜான்னா பக்ரீத்னா கறி கூடு பிரியாணி கூடுன்னு கேட்பாங்க. யாரு? இஸ்லாமியர்கிட்ட இந்துக்கள், அது பிஜேபியா இருக்கலாம், இல்லை ஆர்எஸ்எஸ் இருக்கலாம், எந்த அமைப்பா இருந்தாலும் எந்த ஒரு ரம்ஜானு பக்ரீத்து அது இது நான் நோன்பு கஞ்சி வாங்குறதுலேருந்து குழந்தைங்கலேருந்து வாங்கி 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 அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுதான் இஸ்லாத்தோட நடைமுறை. அப்படி இருந்த மனிதர்கள் தான் அன்னைக்கு தடை போட்டாங்க. அப்புறம் ஒரு 250 பேர்ட்ட கையெழுத்து வாங்கினோம். அந்த 250 பேர்ட்ட கையெழுத்து வாங்கி இவங்கெல்லாம் இந்த பள்ளியால் எங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க. அதை தான் கொண்டாந்து ஸ்டேஷனில் கொடுத்தோம். அதன் பிறகு அனுமதி நாங்கள் பள்ளிவாசல் நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் நாட்கள் நிறைய மார்க்கெட்டில் அதிகமாக பேர் இங்கே ஒரு 300 பேர் 400 பேர் தொழ வராங்க, அங்கே ஒரு 50 பேர் தொழ வராங்க. அப்புறம் 100 ஆச்சு 200 ஆச்சுன்னு நம்ம ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்தாண்ட ஒரு பள்ளிவாசலை உருவாக்கப்பட்டது தான் அந்த பள்ளிவாசல். அன்னைக்கு உள்ள நிர்வாகம் எங்கள் ஷேக் முகமது தலைவர்கிட்ட கேட்டோம். அவர் கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, நான் வேற இடம் பார்த்து தரேன்னு சொன்னார். அவர்கிட்ட எல்லா பேப்பர்ஸும் இருக்கு. அதை மீறி அன்னைக்கு உள்ள நிர்வாகம் ஒரு இடத்த வாங்கி ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி சுமார் ஒரு 3 மாடி, ஒரு 300 பேர் 400 பேர் தொழுகிற அளவுக்கு ஒரு பள்ளிவாசல் உருவாயிடுச்சுங்க. அது உருவான காலத்திலேருந்து ஒவ்வொரு அமைப்பினரும் அது யாரு என்னன்ட்டு பேர் சொன்னா அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். ஆனால் அதை அவாய்ட் பண்றேன், நான் அவாய்ட் பண்றேன். யார் என்னன்னு எல்லாமே தெரியும். சின்னதாக ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுது, இங்கே கட்டக்கூடாதுனாங்க. அப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க.
திரும்ப ஃபர்ஸ்ட் கோர்ட்டில் வந்து எங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு. 2வது கோர்ட்டு போனாங்க, அதில் எங்களுக்கு பாதகமாக வந்தது. அதுக்கு பிறகு எங்களுடைய நிர்வாகிகள் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு 3 மாதம் தடை நாங்கள் வாங்கியிருக்கோம். பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கு 3 மாதம் தடை வாங்கியிருக்கோம். ஏன்னா கோர்ட்டுக்கு போன பிறகு எந்த அரசியல் அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் அதை தலையிட முடியாது, அதில் நாங்கள் முன்னெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ விஷயத்துக்கு வர ரம்ஜான் வந்துடுச்சு. ரம்ஜான் முடிஞ்சோன்னா என்ன 1 மாதத்துல இந்த பள்ளிவாசல் எங்களுக்கு இருக்குமா இருக்காதாங்கிறது எல்லாம் இல்லை, இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட ஒரு இஸ்லாம் பெண்ணு டீச்சருக்கு உதவி பண்ணுறதுக்காக, படித்த டீச்சரு, அவங்க காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அந்த டீச்சருக்கு உடம்பு சரியில்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அம்மா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொருத்தரும் உனக்கு தெரியும், அதனால நீ யார் என்னன்ட்டு கொஞ்சம் விசாரிச்சு எழுதிட்டு வாமான்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு 4 பசங்களோட டியூஷன் எடுக்கிற பசங்க, இத்தனைக்கும் இல்லம் தேடி வரும் கல்விக்காக டியூஷன் எடுக்கிற ஒரு பொண்ணு. அது போயிட்டு எடுக்கும்போது அங்கே என் வீட்டுக்கு பேக் சைடு இருக்கவங்க உடனே எப்படி நீ கணக்கு எடுக்கலாம், நீ யார், உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், யார் என்னன்ட்டு ஒரு 10 பேரை வர வச்சு எங்கள் பள்ளிவாசல் இடிக்க சொல்லி கோர்ட்டு ஆர்டர் கையில் வாங்கி வச்சுட்டு உக்காந்துருக்கிறார அவர் போலீஸோட வராரு. அந்த டீச்சர் வர சொல்கிறாங்க. டீச்சர் கடந்து பயப்படுறாங்க, ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டாங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்து போனை பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க, என்னை குத்துறாங்க, என் முதுகில் நெஞ்சில் குத்துறாங்க. நல்லா சொல்கிறேன் புரிஞ்சுங்க, எங்களோட வேதனையும் வலியும் வந்து எல்லாம் வல்ல அல்லாஹ் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் போனை பிடிங்கிட்டு போய் அது அலறி அடிச்சுட்டு ஓடி போய் அதுக்கப்புறம் அநாகரிகமாக பேசி அதன் பிறகு எங்கள் தலைவர்கிட்ட போய் சொன்னேன், எங்கள் தலைவர் பொறுமையாக இருப்பா அப்படின்ட்டாரு. ஆனால் சில நண்பர்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னாங்க. ஏன்னா வாடி போடி அநாகரிகமாக பேசுறதுக்கு அருகதை கிடையாது. ஆனால் மிஸ் என்ன சொல்லிட்டாங்க, ஐயா தெரியாமல் நாங்கள் வந்து சொல்லிட்டோம், உங்களுக்கு லோகன் ஃப்ரெண்டுன்னு தெரியும், பிரபாகருக்கு இன்னைக்கு திமுக எம்எல்ஏ இருக்கார பிரபாகர், அவர்கிட்ட நாங்க போய் மனு கொடுத்துருக்கோம். இந்த பள்ளிவாசல் விஷயமா அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். முன்னாள் ஆளுங்கட்சியா இருந்த VN ரவி இருக்கார, அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். எங்க பள்ளிவாசலுக்கு உதவி பண்ணுங்க. நாங்க பல பேர்கிட்ட, எங்க சலீம் காக்கா வானவரத்தில் இருக்காங்க, அவங்கெல்லாம் எத்தனையோ பள்ளிக்கு கட்டி அந்த பள்ளியெல்லாம் நிர்வகிச்சுட்டு வராங்க. அவங்க போய் எங்க பள்ளிக்காக கட்டி டொனேஷன் கேட்டோன்னே 32,000 ரூபாய் தூக்கி கொடுத்தாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் அந்த பள்ளிக்கு, இந்த மார்க்கெட்டில் இருக்க அத்தனை தொழில் நண்பர்களும் பள்ளிவாசலுக்காக பணத்தை கொடுத்து அந்த பள்ளி வந்து இன்னைக்கு வந்து ஒரு 250 நோன்பு திறக்கிற அளவுக்கு ஆயிட்டோம். இந்த நிலையில அந்த இந்து அமைப்பினரா இல்ல பிஜேபி அமைப்பினரா இல்ல RSSங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதனால பிரச்சனை, எனக்கு பிரச்சனை வரும்ட்டு என்னோட நண்பர்கள்லாம் தடுத்து இப்ப நான் திறந்துட்டேன், வாய் திறந்துட்டேன். ஏன்னு கேட்டுங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கை சின்னத்துக்கு ஆதரவு கேட்டு நம்ம லோகண்ணன் எங்க தெரு கவுன்சிலர் இருக்காருங்களா, அவர் வந்து 35 வருஷமா அவரை நான் பார்த்துட்டு இருக்கேன். லோகண்ணன் DMKல கவுன்சிலர் ஆனாங்க. நான் வந்து நாம் தமிழில் இருந்தேன், இன்னமும் இருக்கிறேன். ஆனா லோகன் எனக்கு ஃப்ரெண்டு. அவர் கவுன்சிலர் நிற்கும் போதே அவருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். அதனால என்னை கட்சியிலேருந்து விலகினாங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க, அது கட்சியில் செயல்பட்டு இருக்கேன். ஏன் இதை சொல்றேன்னா, இதே பிரபாகர் ராஜா வந்து என் வீட்டு வாசல்ல ஓட்டு கேட்டு வராரு, அங்கதான் நான் இப்ப என்னோட வெளியில வரேன். எனக்கு பள்ளிவாசல் இடிக்குது, பள்ளிவாசல் பிரச்சனையா இருக்கு. 2-3 வருஷமா 4 வருஷமா ஒருத்தர் வந்து பாக்குறோம். அன்னைக்கு யாரும் என்னன்னு கண்டுக்கல. இன்னைக்கு ஓட்டு கேட்டு மட்டும் எதுக்கு என் வீட்டு வாசல்ல நிக்கிறீங்க? அவங்கள ஒரு 10 நிமிஷம் நான் வந்து வீட்டு வாசல விவாதம் பண்ண அந்த வீடியோலாம் நான் வெளியிட்டு இருக்கேன். இது முடிஞ்சா இன்னைக்கு பிஜேபி வருது. எந்த பிஜேபி வந்து இஸ்லாமியர் இருக்கக்கூடாது CA கையெழுத்தப்பட்டு அதுல கையெழுத்தப்பட்டு இதுல கையெழுத்தப்பட்டு உலக நாடுகளை கொந்தளிக்கிற அளவுக்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதுல குளிர்காலான்ட்டு இன்னைக்கு அரசியல் நடத்திட்டு இருக்க அதிகாரிகளே, தலைவர்களே, நீங்க எவ்வளவு பெரிய தலைவர்களா இருந்தாலும் இஸ்லாமிய அமைப்புகளை நீங்க அழிச்சிடுவீங்க, கிறிஸ்டினை அழிச்சிடுவீங்க, அடுத்தது வருவீங்க பாப்பனார் குடும்பம் வரும். அப்ப என்ன பண்ணீங்க, மோலியார் உள்ள வர விடாம்பீங்க, ஏன் பரஜாதி உள்ள வர வைப்பீங்க, நாடாறு உள்ள வரக்கூடாது. நீங்களா இருந்துக்கிட்டு நீங்களா பார்த்துக்கிட்டு நீங்களா கும்பிட்டு என்ன பண்ண போறீங்க? தாழ்மையா கேட்டுக்கிறேன். யார்ட்டி சண்டை போட வரல, என்னோட வழியை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க பார்த்தாலும் அங்க ஒரு பள்ளிவாசல் அடிச்சாங்க, இங்க ஒரு பள்ளிவாசல் அடிச்சாங்க, இங்க ராமர் கோயில் கட்டக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது 40 வருஷம் போராடி 30 வருஷம் போராடி அதை இடிச்சு தள்ளிட்டு இன்னைக்கு பெண்ணி இருக்கீங்களே உறவுகளே,
அது இந்த அமைப்பானாலும் எந்த அமைப்பானாலும் சரி, பிறக்கிறது தாய் வயிற்றுல இருந்து, இறக்குறது மண்ணோட தாய் இருக்கால, இந்த பூமியை காக்குற தாய் இருக்கால, அவளோட வயிற்றுல நம்ம போறோம். இதுக்கு இடையில உனக்கு ஆடுற ஆட்டமோ பாடுற பாட்டமோ உனக்கு என்னையா பிரயோஜனம்? சிலை வச்சா கூட சிலையில வந்து காக்காதான் எச்சமிடுது. அந்த அளவுக்கு கேவலமான சிலை தான் இங்க இருக்கு. சிலை வச்சா அந்த சிலையில காக்காதான் எச்சமிடுது. அவ்வளவு கேவலமா ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கீங்க, வாழுறீங்க. கொஞ்ச நாள் கொரோனா டைம்ல என்னென்ன அநியாயம் எங்க பார்த்தாலும் இஸ்லாமிய பண்ணாரு, இஸ்லாமிய பண்ணாரு, அதெல்லாம் இல்ல. மனுஷன் உனக்கு ஒரு எச்சரிக்கை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம என் வீட்டுல வந்து ஓட்டு கேட்டு வரீங்களே, எந்த மூஞ்சோட ஓட்டு கேட்டு வரீங்க? இந்த 3வது செட்டர்ல யாரு வந்து தலைவரா இருக்கா, யாரு இந்த அமைப்பினருக்கு இடைஞ்சலா இருக்கா, எந்த அமைப்பு போயிட்டு எங்களுக்கு ஷேடர் வாங்கி கொடுத்துருக்கு, பள்ளிவாசல் இடிக்கணும்னு சொல்லியிருக்கு. பள்ளிவாசல் இடிக்கணும்னு சொல்றீங்களே, இங்க இருக்கிற அத்தனை பில்டிங்கும் எதன் அடிப்படையில் உங்களோட கேஸ் இருந்தது தெரியுங்களா? ஆரம்பத்தில் வந்து நாங்க தீவிரவாதத்தை உருவாக்குறோம் நீங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க, குழந்தைங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றோம் நீங்க. உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இப்ப என்ன சொல்லிருக்கீங்க, அதாவது சிஎம்டிஏ அப்ரூவ் வாங்காம கட்டின கட்டிடம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எந்த கட்டிடத்துக்கு சிஎம்டி அப்படி இருக்குன்னு யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. இங்க உள்ள இத்தனை கோயில் இருக்குல்ல, இத்தனை இடம் இருக்குல்ல, இத்தனை பில்டிங் இருக்குல்ல, எந்த பில்டிங் சிஎம்டி அப்ரூவ் வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா? இங்க எதுக்கு திரும்ப அங்க உட்காந்து வீடியோ பண்றேன்? கோயம்பேடு அப்ரூவ் வாங்கி தானே கட்டினீங்க. அந்த கோயம்பேடு இடிச்சு சொல்லிட்டு எங்க போய் கட்டி வச்சிருக்கீங்க? இந்த நேரம் உங்களுக்கு வரும். நீங்க பள்ளிவாசல் இடிக்கணும்ட்டு ஷேடர் வாங்கிட்டீங்க, சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருச்சு. இது 2 மாசம் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு எங்களால அங்க உட்காந்து தொழ முடியல. 27 நோன்பு வந்து எங்களுக்கு தலை சிறந்த ஒரு நோன்பு, உட்காந்து தொழ முடியல. எழுந்திரிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வருஷம் இந்த இடத்துல உட்காந்து தொழ முடியுமா? அடுத்த வருஷம் வந்து 310-50 பிள்ளைங்களுக்கு கஞ்சி ஊத்த முடியுமா? எத்தனை இந்து அமைப்புகள், எத்தனை பிள்ளைங்க எங்க பள்ளிவாசல் வந்து நோன்பு கஞ்சி வாங்கிட்டு போறீங்க. நாங்க நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி காலையில 4 மணில இருந்து 4:30 மணில இருந்து நாங்க விரதம் இருப்போம். விரதம் இருந்து நாங்க நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே நான் சிறுகதை எழுதியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அந்த சிறுகதைக்கு நான் பாராட்டு வாங்கியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அந்த நோன்பு நாங்க திறக்கிறதுக்கு முன்னாடியே பசி பட்டினோட இருக்க இந்து அமைப்பா இஸ்லாம் அமைப்பா யாரா இருந்தாலும் வந்து கஞ்சியை ஊத்தி 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 நாங்க கொடுத்துட்டு 6:20 6:30 காத்திருந்து நாங்க நோன்பு திறந்தோம். இந்த ரம்ஜான் உலகில் உள்ள அத்தனை இஸ்லாம் பெருமக்களுக்கும் நான் கலவரத்தை தூண்டுறவன் கிடையாது. என்னோட வலி வேதனையை சொல்றேன். இந்த பள்ளிவாசலுக்காக யாராவது முன் வரணும்னு நினைச்சீங்கன்னா பல அமைப்புகள் வந்தீங்க, எல்லா அமைப்புகளும் வந்து பேசுறீங்க. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் உங்க கைக்கு வந்தா நீங்க எடுத்து செய்வ, உங்க கைக்கு போனா உங்களுக்கு ஒரு செய்வ, இந்த கைக்கு வந்தா அப்போ ஒரு 5 இஸ்லாம் அமைப்பு இருக்கு. இந்த 5 இஸ்லாம் அமைப்பும் அவங்கவுங்க கையை ஓங்கணும், அவங்கவுங்க பேரை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க தவிர அல்லாவோட இல்லம், அல்லாவோட பள்ளி, இந்த பள்ளியில நிரந்தரமா இருந்து தொழணும்னு யாரும் ஆசைப்பட்டீங்களா? அப்படி ஆசைப்பட்டிருந்தால் இன்னைக்கு இந்த பள்ளிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. நிறைய இருக்கு. எல்லாத்துக்குமே எங்க மாயகுலம் கவிஞர் ஷேக் முகமது இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட அத்தனைக்கு எவிடன்ஸ் இருக்கு. அதோட பேப்பர்ஸ் அவர்கிட்ட இருக்கு. அதை வச்சு அவர் என்ன செய்யலான்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா நாங்க வந்து உங்ககிட்ட சொல்லி என்ன செய்யலான்ட்டு இந்த கேள்வி கேட்கிறேன். ஓட்டு கேட்டு வீட்டுக்கு வர அனைத்து கட்சி நண்பர்களையும் கேட்கிறேன். ஏன் அப்ப என்ன மட்டும் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? அப்ப இஸ்லாம் மட்டும் உங்களுக்கு என்னத்தை செய்யுது? யோசிச்சு பாருங்க. தீவிரவாதி உருவாகிறான்னு சொல்றீங்களே. இந்த பள்ளியில படிச்ச ஒரு சிறு குழந்தை நேற்று நைட்டு வந்து அவங்களுக்கு நாங்க வந்து அன்பளிப்பு கொடுக்குறோம். சிறந்த முறையில ஓதி இருக்கு, சிறந்த முறையில குரான் ஓதிச்சு அப்படின்ட்டு. என்னடா சின்ன வயசுல நம்ம இந்த பள்ளி தானே படிச்சோம், இந்த பள்ளியில நம்ம படிச்சு அந்த பள்ளியை இடிச்சுட்டாங்களேன்னா அவன் மனசுல பதிச்சுதான் அவன் தான் உருவாக்குறான். எப்படி உருவாக்குறான்? தீவிரவாதி அவன் உருவாக்குறான். ஒரு இஸ்லாம் மதத்தை இந்து அமைப்பினர் அங்கங்க வெட்டி சாய்க்கும் போது, அங்கங்க கொல்லும் போது, அந்த பள்ளிகளை இடிச்சு கோவில உங்களோட கோவிலை கட்டும் போதுதான் அங்கிருந்து ஒரு சின்ன உருவம், அங்கிருந்து ஒரு தீவிரவாதியா மாறுது. அதுதான் தீவிரவாதத்தை உண்டாக்குற ஒரு நடைமுறை. இப்ப சொல்றது புரியுதா உங்களுக்கு? இஸ்லாம்ல தீவிரவாதிகள் எப்படி உருவாகுறாங்கன்னு தெரியுதுங்களா? இப்ப நான் வந்து இந்துவா பிறந்து இஸ்லாத்துல மாறி 40 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப என்னோட பையன் பள்ளிவாசலுக்கு வர்றது கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு அவனோட மனசுல வந்து ரணங்கள் இருக்கு. இதெல்லாம் நான் சொன்னா நாளைக்கு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, எங்க இமாம் ஷாஜகான் நஸ்ரத் அட்வைஸ் சொன்னாங்க, எங்களை பள்ளி நிர்வாகி
நாசர் பாய், இப்ராஹிம் பாய், பாதுஷா, நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இல்லை பாய் நீங்கள் போய் பேட்டி கொடுத்து என்ன பண்ண போறீங்க, பேட்டி கொடுத்து என்ன பண்ண போறீங்கன்னாங்க. என்ன குத்தும் போது, ஏன் முதுகுல குத்து நினைக்கும் போது நான் இதை மக்களுக்கு தெரியப்படுத்துறேன். இந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, பிஜேபி அமைப்புகளாக சரி, இல்லை ஆர்எஸ்எஸ் இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட தாழ்மையிடம் நான் கேட்டுக்கொள்வது, எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க. மிஞ்சி போனால் 60 வருஷம் 70 வருஷம் ஒருத்தன் இருந்தான் வாழ்ந்தான் தொழுதான்னு போயிடுவோம். இன்னொன்று சொல்கிறேன் பார்த்துக்கிட்டீங்களா, கேட்டுக்கிறீங்களா? எங்கள் கிராமத்தில் ஒரு முனீஸ்வரன் கோயில் கட்டுறதுக்கு எங்கள் இஸ்லாமிய பெருமக்கள் சுமார் 10,000 கிட்ட எனக்கு நன்கொடை வாங்கியிருக்காங்க. அந்த பள்ளிவாசல அந்த கோயில் முனீஸ்வரன் கோயில நான் சாதாரண திறக்கல, இங்க இஸ்லாத்துல உள்ளவர்கள் உதவி பண்ணாங்களே, அந்த பணத்தை வச்சு எங்க கட்சி நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்துல அக்கால் காளியம்மாள் அவர்களை இதே தங்கை ஈஸ்வரி அவங்க வந்து ஒரு காணொலியை போட்டு, அந்த காணொலி பல ஆயிரம் பேர் லைக் பண்ண, அந்த காணொலியை பார்த்துட்டு அந்த காளியம்மாள் அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் உங்கள் கிராமத்துக்கு நான் வரேன்னு சொன்னாங்க. அந்த கிராமத்துக்கு அவங்க வந்தாங்க. வந்து அந்த புனித நீர் ஆடிட்டு கும்பாபிஷேகத்தில் கலந்துட்டு சந்தோஷமாக அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இதையே நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இஸ்லாமியன் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுனா, ஒரு பள்ளி கட்டுனா, அந்த பள்ளிக்காக ஒவ்வொருத்தரையும் நாங்கள் பிச்சை எடுப்போம். பிச்சை எடுப்போம்னா எப்படி எடுக்கிறோம்? எங்கள் மதம் என்ன சொல்லியிருக்கு, எங்கள் இஸ்லாம் ஹதீஸில் என்ன சொல்லியிருக்காங்க, ஹலாலான முறையில் உருவாக்குங்கிறாங்க. அந்த ஹலாலான முறையில் தான், ஹலாலான முறையில் ஹராமான முறையில் சம்பாதிக்கிற காசை போட்டு பள்ளிவாசல் கட்டாதங்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி நாங்கள் வந்து ஒரு இந்துக்கள் வீட்டுக்கோ ஒரு கிறிஸ்டின் வீட்டுக்கோ நாங்கள் பள்ளிவாசல் கட்டுறோம், எனக்கு டொனேஷன் கொடுங்க, எங்கேயும் போனது இல்லைங்க. நாங்கள் ரம்ஜான் ரோம்பு வைக்கிறோம், எங்களுக்கு கஞ்சி ஊற்ற காசு ஒன்று யார்ட்டு கேட்டுங்க, நாளைக்கு ரோம்பு பண்டிகை வைக்கிறோம், எங்களுக்கு காசு கொடுங்க. எந்த ஒரு இஸ்லாம் மதமாவது இந்துக்கள் வீட்டில் போய் நின்று இருக்குமா? நிக்கல. அதே கோயில் கும்பாபிஷேகமா, நம்ம சிவன் கோயில் அபிஷேகமா, சேமத்தம்மன் கோயில் விசேஷமா, பிள்ளையார் கோயில் விசேஷமா, இதுக்கு மட்டும் எப்படிங்க நீங்க அப்துல்லா பாய் வணக்கம் பாய், நம்ம கோயில்ல கஞ்சி ஊத்துறோம் பாய், எதுக்கு வரீங்கய்யா? எல்லாம் அண்ணன் தம்பியா பழகிறோம், மாமனம் மச்சானம் பழகிட்டு இருக்கோம். நல்லா பேர சொல்ல விரும்பல, இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. உங்களால முடிஞ்சதை நீங்க வந்து எங்களை அழிக்க நினைக்கிறீங்க, எங்களால முடிஞ்சதை உங்களை திருத்த நினைக்கிறோம். அதே போலதான் இந்த 3வது செட்டு பள்ளி இது கோயில் இருக்கு இல்லைங்களா, இந்த கோயிலை வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல பிள்ளையார் கோயில் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சிஎம்டி வந்துச்சு, சிஎம்டி வந்து எல்லா அதிகாரிகளும் வந்து நிக்கிறாங்க. இதே மாயகுளம் கவிஞர் ஷேக் முகமது தலைவர் இருக்கார் இல்லைங்களா, ஓடி வந்தாரு. லோகனனுக்கு தெரியும், அந்த கோயிலை இடிக்கிறத தடுத்து நிறுத்தினாரு. நிறுத்திட்டு இங்க உள்ள வீடுகள்லாம் எடுக்கணும்னா அதுக்கு கோர்ட்ல கேஸ் போட்டு எடுங்க, அந்த இடத்த நாங்க கொடுத்துடுறோம், ஆனா பக்கத்திலே இந்த மார்க்கெட்ல வேலை செய்யறவங்க தொழிலாளர் இருக்காங்களா, பக்கத்திலே வாழுற அளவுக்கு ஒரு இடத்த கொடுத்து நீங்க எடுத்துங்கன்னு சொன்னோம். அதனால தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த பிள்ளையார் கோவில். ஒரு இஸ்லாமியன் வந்து பிள்ளையார் கோவில் இடிக்க விடான்ட்டு அன்னைக்கு கோடு போட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு தடை வாங்கி வச்சிருக்காரு. ஆனா ஒரு இந்து அமைப்பினர் வந்து இத்தனை வீடுகள் இருக்கும்போது மட்டும் நீ வந்து பள்ளிவாசலை இடிக்கணும்ட்டு ஆர்டருக்கு போட்டிருக்கீங்க. எந்த வகையில் நியாயம்? யார்கிட்ட போய் கேட்கறது? ஒரே ஒரு விஷயங்க, எது எப்படியோ இந்த ரம்ஜான் எங்களுக்கு மிகவும் வலி நிறைந்த ரம்ஜானா இருக்கு. எல்லாம் வல்ல அல்லாஹ் இருக்கிறா, பார்த்துக்கிட்டு இருக்கா, நாங்கள் தொழுகிறோம், அவன்கிட்ட துவா கேட்குறோம், உங்ககிட்டையும் கேட்குறோம். இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் ஆகிய உங்கள்கிட்ட நான் கேட்குறோம், எங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்தை, இந்த பள்ளிவாசலை நிரந்தரமா தொழுகை நடத்துவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அந்த வாய்ப்பை தரணும். எங்க கவிஞர் வந்து கொரோனா டைம்ல ஒரு பாடல் எழுதினாரு, அந்த வரிகளை நான் சொல்லிடுறேன். கடவுள் மனிதனை படைத்தானா, அந்த மனிதன் கடவுளை படைத்தானா, ஜெயிப்பது யார் தோற்பது யார், போட்டி நடக்குது பூமியிலே. மாயவரம் மண் வாசனை யூடியூப் சேனலை பாருங்க, இந்த பாடலை கேளுங்க, கொஞ்சமாவது மாறுங்க, உங்களால முடியும். சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து பல கேஸுகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு 250 இங்க குடும்பம், இஸ்லாமிய குடும்பம்,
அண்ணன் தம்பிகளா, மாமன் மஞ்சிகளா, உங்களோட எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் நாங்க முன்னின்று செய்யறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கா. அந்த வாய்ப்பை பறிச்சு எங்களை வேற இடத்துக்கு மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை இறைவன் வேற இடத்துக்கு மாற்றுவான். அது பிஜேபியா இருந்தாலும் சரி, அண்ணாமலையா இருந்தாலும் சரி, என் வீட்டு வாசலுக்கு வந்த பிறகுதான் நீங்க பேட்டி கேட்டு ஓட்டு போடுன்னு ஒரு இஸ்லாமிய வீட்டு வாசலை நிக்கிறீங்க. அதனாலதான் இந்த பேட்டி. நன்றி, வணக்கம். தங்கை ஈஸ்வரிக்கு.